ஹலோ மக்களே 646 விஸ்கில் பேரலாம் போன விசில கொலிசீத்துல வந்து ஃபைட்டு வேற லெவலா போய்கிட்டு இருக்கு. பாபி நான் ரொம்ப அடிபட்டேன்னு சொல்லிட்டு ஃபங்க் பிரதர் பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம லூஃபியை லாக் பண்ணிட்டான் ஜீனோ. ஆனா அங்க இருந்து என்னன்னு பார்த்தா டான் ஜின்ஜோ வந்துட்டாங்க. அங்க இருக்க நிறைய பேருக்கு நம்ம லூஃபி தான் இருக்கான்னு சொல்லிட்டு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தாங்க மொத்தமே இன்னும் 6 பேர் தான் இருக்காங்க. ஃபங்க் பிரதர்ஸ்ல மொத்தம் வந்து 2 பேர் இருந்தானுங்க. ஆனா இப்ப ஒருத்தன் தான் இருக்கான். என்னன்னு பார்த்தா டான் ஜின்ஜோவோட ஆளு பூவே அடிச்சு நொறுக்கிட்டான். சாயோ வந்து பக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்கான். டே பூ என்னடா உனக்கு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் மிச்சம் இருக்குது சாய், ஐடியோ, டான் ஜின்ஜோ, லூஃபி, ஜீனு, ஃபங்க் பிரதர்ஸ் இவனுங்க தான் மிச்சம் இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் லூஃபியை ஜெட்டு ஓடுதான். டே ஹெல்மெட்டை குடுறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ஹெல்மெட்டை கொடுக்காம ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா லூஃபியை துரத்திட்டு டான் ஜின்ஜோ ஓடி வராரு. டே கார்போட பேரனை வாடான்னு சொல்லிட்டு கார்போட பேரன் தானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஜீன் ஓடிக்கிட்டு இருக்கான். எங்கடா போன முகி வர்றான்னு சொல்லிட்டு டான் ஜின்ஜோவா கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா இவன் என்னன்னு பார்த்தா அங்க இருக்க ஆயுதத்தை தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். ஜீன் தவிர வேற எதுவும் செய்ய மாட்டேங்கான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா மூஞ்சில இருக்க எல்லாமே கலர ஆரம்பிச்சிருச்சு. மீசெல்லாம் வச்சிருந்தா அதெல்லாம் அவர ஆரம்பிச்சிருச்சு. டே முகிவரா என்னத்தடா உடம்பு ஃபுல்லா மறைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜியான் கேட்டுக்கிட்டு இருக்கான். டே முகிவரா லூஃபி எப்படா இருக்குன்னு சொல்லி கேட்கறான். டே நான் முகிவரா லூஃபி கிடையாது நான் லூசின்னு சொல்றான். டே பொய் சொல்லாதான்னு சொல்லிட்டு ஆயுதத்தை தூக்கி அடி நடிக்கிறான். பார்த்தா லூஃபிக்கு மூஞ்சி எப்படி மறக்கணுன்னே தெரியல. டே என்ன குடுடா கேக்டஸ் தலையான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். முகிவரா லூஃபி இந்த மேட்சுக்குள்ள வருவான்னு நினைச்சு கூட பார்க்கலடா. பெரிய ஆளுக தான் வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் நிறைய சின்ன ஆளுகள்லாம் இருக்காங்க. முகிவரா லூஃபி எப்படியாச்சும் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா எல்லாரும் ஏர்ல பறந்துகிட்டு இருக்காங்க. யார் அடிக்கானே தெரியல. பார்த்தா அடிக்கிறது கெல்லி ஃபங்க் தான் அடிக்கிறான். பார்த்தா பாபி இவனும் ஒன்னா இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. நான் பார்த்தது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் கீழே கிடக்குறாரு. இவன் கெல்லியா பாபியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா சடன் அந்த பழைய விஷயம் காட்டுறாங்க. ஜாக்கெட் 2 in கோட்டுன்னு சொல்றாங்க. சொன்ன அடுத்தது கீழே இருக்க கெல்லி வந்து அப்படியே வந்து காத்தா கரையிறான். உடம்பு ஜிப்பு மாதிரி மாறுது. ஜிப்பு மாதிரி மாறின அடுத்த செகண்ட் அந்த இன்னொருத்தன் அவனை வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டுதான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிரதர் நீ தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் நான் தயாரா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொப்பியை கலட்டுறான். பார்த்தா இவனோட ஸ்ட்ராங்கான பாடியும் அவனோட தந்திரமான உடம்பையும் ஒன்னா இணைக்கிறானுங்க. பார்த்தா இணைச்சிட்டு வேற லெவலா இருக்கிறானுங்க. அவனுங்க ப்ரூட்டாலிட்டியும் ஃபைட்டிங் ஸ்கில்லு ஒன்னா இணைஞ்சிட்டு இப்ப வேற ரகத்துல இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரே அடியில வந்து அடிச்சு பறக்கூட ஆரம்பிச்சிட்டான். நான் ஜாக்கெட் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கேன்டா. என்னோட பவர் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா. இனிமேல் என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாபியோட உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதுடா. இதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஃபங்க் பிரதர்ஸ் மாசா காட்டுவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா ஆயுதத்தை வச்சு ஒரு அடி அடிக்கிறான். இப்போ அது ஒர்க்கே ஆக மாட்டுக்கு. இப்போ என்னன்னு பார்த்தா ஃபங்க் பிரதர்ஸ் மாசா இருக்கானுங்க. என்னைய பார்த்தாட நீ பொடியன்னு சொன்ன உன்னை விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பூவை போட்டு அப்ப அடின்னு அடிச்சிருப்பான். ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணி நொறுக்கி எரிஞ்சிருப்பான். அடிச்சு அடியில பூ பேச்சு மூச்சே இல்லாம சாஞ்சிருப்பே செஞ்சிருப்பான். நான் எப்படி இருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கானான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். சொல்லி அடிச்சு வாட்டி நொறுக்கி எரிஞ்சிட்டு பறக்க விட்டுருந்துருப்பான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா சாய் எங்கிறது வந்திருப்பான். டே நீ ரொம்ப வீக்கா இருக்கன்னு சொல்றான். டே உன்னோட லிட்டில் பிரதர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கான்டா. கானோ கிங்டத்துல இருந்தாடா வந்திருக்கீங்க. உங்க கதையை முடிக்க வேண்டியது என்னோட வேலை. உங்களை அடிச்சு நொறுக்க வேண்டியது நான் பார்த்துக்கிட்டு சொல்றான் ஃபங்க் பிரதர்ஸ். உன்னோட பிரதரை கூட உன்னால காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே அந்த அளவுக்கு இன்னும் ட்ரைனிங் தெளிவா எடுக்கல. அதனால இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். உன் கதையை முடிச்சாதான் நீ சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு ரேம்பேஜ்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறான். பார்த்தா சாயோ வந்து எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். சாயோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். உன்னோட தம்பி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லன்னு சொல்லி முடிக்கிறான். சாயோ ஜெட்டு வேகத்துல ஏர்ல பறக்கான். ஹேப்பானோவில உள்ள 13th லீடர் அவனோட ஆளுக்காண்டி அவன் அட்டாக்க போட போறான்னு சொல்லிட்டு தலைக்கு மேல இருந்து ஒரு போடு போட்டுறான். வைப்ரேஷனை வச்சு அடின்னு அடிச்சு ஃபங்க் பிரதரை சாச்சிரவே செஞ்சுட்டான். டேய் என்ன அட்டாக்குடா இது. வேற லெவல் ஸ்ட்ராங்ல இருக்காடா சாயின்னு சொல்லிட்டு செதறிட்டானுங்க. இம்பாக்ட் ஃபிஸ்ட போட்டார்டான்னு சொல்லிட்டு கெல்லிக்கு ஈக்குவல் எவனும் வர முடியாதான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னோட புது பவரை யூஸ் பண்ற வரைக்கும் நாங்க துவக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பாக்குறான். எங்கடா போனான்னு சொல்லிட்டு இன்னும் லூஃபி வந்து இந்த கேக்டஸ் தலையனை தான் தேடிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் சந்தேகமே இல்ல இந்த பிளாக்ல நல்லா ஸ்ட்ராங்கானவனா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஐடியோ அங்கிருந்து நடந்து வாரான். டேய் எதிரிட்ட இருந்து பெருமையா பேர் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சாய் பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா சாயும் ஐடியாவும் ஈக்குவலா நின்று சண்டை போட போறானுங்க. இன்னைக்கு உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வாரம் அட்வான்ஸ் டாப்னு சொல்லிட்டு 2 பேரும் ஈக்குவலா மோதுறானுங்க. அங்க மோதுனா அடுத்த செகண்ட் கட் பண்ணி இங்க யார கட்டுறாங்கன்னா நம்ம நாமியை தான் காட்டுறாங்க. நாமியும் ஜெட் வகுத்துல போய்கிட்டு இருக்கா. என்னோட ஆர்ட் ஃப்ரூட் பவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜியோலோவோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. மோமோனஸ்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்க கப்பலை தருவேன் இல்லைன்னா உங்க கதையை முடிச்சிடும்னு சொல்றாங்க. பார்த்தா நம்மளு நாமியும் ஜெட் வேகத்துல போறா. இன்னொரு பக்கத்துல இருந்து
சப்மரைன்ல இருந்து பாஞ்சு பாஞ்சு வரானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா நாமியோட எலக்ட்ரிக் தண்டர் வந்து அப்படியே பாஞ்சு பறந்து வருது. தண்டர் கிளவுட் டெம்போன்னு சொல்லிட்டு நாமி ஒரு போடு போடுறா. எதிரியோட சப்மரைனை அடிச்சு நொறுக்கிட்டா. எங்களை நீ சாதாரணமா எடை போட்டுட்ட, எங்களோட பவர் ஈக்குவல் ஒருத்தனும் கிடையாது. டை சோப்பர் ப்ரூக்கு அவங்கள அடிச்சு நொறுக்குங்கடான்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. நாங்களே இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படி சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுறானுங்க. எங்களால சண்டை போட முடியாது லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு புருக்கோ அழுதுகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அப்படியே திரும்பி கட் பண்ணி லூஃபியை தான் கட்டுறாங்க. லூஃபிக்கு ஆப்போசிட்ல எவனோ ஒருத்தன் ஆயுதத்துக்கிட்டு வரான். என்னடா இதுன்னு சொல்லிட்டு லூஃபியோ சதர்தான். பார்த்தா கொலிசியத்துல இருக்க மொத்த ஆயுதத்தையும் ஜீன் கலெக்ட் பண்ணி வந்து நின்னுகிட்டு இருக்கான். டேய் லூசி, இப்ப என் கூட சண்டைக்கு வாடா. இல்ல முய்யற லூஃபி சண்டைக்கு வாடான்னு சொல்றான் அவன். ஸ்ட்ராங்க பார்த்தா நம்ம லூஃபியோ அப்படி செதறி பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் இவனுக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருச்சு, இவனை இனிமேல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள அங்க இருந்து அவன் ஆயுதத்துக்கு வீசுறான். அடுத்த சுத்தி இருக்க கிளாடியேட்டர்லாம் செதறதானுங்க. எத்தனை பேர் வந்தாலும் உன் கதையை முடிப்பட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட காசு ஒன்னால நான் சம்பாதிச்சேன்னு சொல்றாம. என்ன சம்பாதிச்சு என்ன தடா பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இம்பல் டவுன்ல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை நீ தானே கழட்டி விட்ட, அதுல இருந்து நிறைய பேர் தப்பிச்சு வந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குரோக்கடைலு, ஜீம்பே, பக்கி, அதுக்கப்புறம் குயின் ஆஃப் குயிர் இவான்கோ, அதுக்கப்புறம் ஷிரியு த ரெயினு, இவ்வளவு மாதிரி பெரிய ஆளுகள்லாம் நீ தானடா அனுப்பி வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜீம்பே இவன்கோ என்ன பண்றாங்கன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி லெவல் 6ல இருக்க ஏகப்பட்ட பேர் நல்லா வெளியே வந்தாங்க. ஆனா நிறைய விஷயம் வந்து பப்ளிக்கே வெளியே வரல, அது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா பேசிட்டு லூஃபி அடிட்டு அடிக்கிறான். லூஃபி மேல ஒரு அட்டாக் கூட விட மாட்டுக்கு இருக்க ஆயுதத்தை அப்படி தூக்கி வீசுறான். பார்த்தா எல்லாத்தையும் நம்மளால பிளாக் பண்றான். அவனோட அப்சர்வேஷன் ஹாக்கி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா இந்த அட்டாக்கு பாதி என்ன வந்து டான் ஜீன்ஜோ மேல விழுந்துருச்சு. அவரோ வேறவளா இருக்காரு. என்னையவாட அடிக்கன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்துட்டு ஒரு இடி அடிக்காரு. ஜியான் பேண்டிட்டோ செதறிட்டான். ஒரே ப்ளூல பறக்க விட்டாரு அவரு. டான் ஜீன்ஜோட அட்டாக்கு மாசா காட்டுது. வயிற்றுல இருந்து அட்டாக் எல்லாம் ஏர்ல ரிட்டர்ன்ல பறக்க விட்டாரு அவரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி சாயும் ஐடியா வந்து சண்டை போடுறாங்க. அவங்க சண்டையே வேற லெவலா போய்கிட்டு இருக்கு. பார்த்தா அவனுங்களும் ஈக்குவல் சண்டை போடுறாங்க. பார்த்தா பெரிய ஆளுகளும் ஒவ்வொரு ஆளா வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க உள்ள மேட்ச் சூப்பரா போகுதுடா. ஒருத்தன் அவன் கர்வத்துக்காண்டி நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஃபைட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. மக்களோ கொண்டாடுறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் லூஃபிக்கு அவன் ஹெல்மெட் கிடைச்சிருச்சு. அப்பாட எனக்கு இது கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான். கார்போட கிராண்ட் சன்னு உன்னை விட மாட்டேன்டா, உனக்கு பே பண்ணியே தீருவேன். உங்க கிராண்ட் பா என்கிட்ட இருந்து என்னத்தை எடுத்தாரோ அதை நான் வந்து திரும்பி உன்னை எடுத்தே தீருவேன்னு சொல்றான். அதுக்கு உன்னை சாகடிச்சதாண்டா எனக்கு சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். என் வாழ்க்கையில இழந்ததை வந்து நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் தாண்டா முக்கியவரா லூஃபியை கொல்லணும், இவன் எப்படிடா கொல்லுவான்னு சொல்லிட்டு கேவண்டஷோ கத்திக்கிட்டு இருக்கான். லூஃபி ஒரு லெவலுக்கு மேல டென்ஷன் ஆயிட்டான். சரி எனக்கு வர சாய்ஸே கிடையாது, உங்க கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு லூஃபி களத்துல இறங்குறான். செகண்ட் கியர்னு சொல்லிட்டு ஒரு அழுத்துறான் நம்மாளு. அவரோட கான்கரர் ஹாக்கி பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் இதை வின் பண்ணியே தீரணும், எவனும் இந்த பிளேர் பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லூஃபியும் வரான், அவரும் வராங்க. ஆளுக்கு பாஞ்சு பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஈக்குவலா வராங்க. என் வழியில வராதன்னு சொல்லிட்டு சாய ஒரு அடி அடிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஐடியா ஒரு குத்துறாரு டான் ஜீன்ஜோ. பார்த்தா 2 பேரையும் ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு 2 பேரையும் பறக்க விட்டாங்க. நம்ம லூஃபியும் ஆர்னமெண்ட் ஹாக்கி யூஸ் பண்றான். தாத்தாவும் ஆர்னமெண்ட் ஹாக்கி யூஸ் பண்ணி ஈக்குவலா வந்து குத்துறாங்க. பார்த்தா கான்கரர் ஹாக்கி பறக்க ஆரம்பிக்கி. பறந்து அடுத்த செகண்ட் சுத்தி இருக்க எல்லாவனும் மயங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கான்கரர் ஹாக்கி சூப்பரா இருக்கு. கேவண்டஷ், பாட்டலுமே, கியோட்டஸ் எல்லாருமே ஷாக்ல பாக்குறாங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா கான்கரர் ஹாக்கி வந்து கிளாஷ் ஆகுது. கான்கரர் ஹாக்கி கிளாஷ் ஆகுதுடா. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான்னு சொல்லிட்டு டியமாண்டே தூரத்துல இருந்து பாக்குறான். நம்ம லூஃபியும் மாசா நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஐடியோவும் சாயும் வெளியே விழுந்துட்டானுங்க. இன்னும் மிச்சம் இருக்குது டான் ஜீன்ஜோவும் லூஃபி மட்டும் தான் இருக்காங்க. டாக் சீல மொத்தமே 2 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க தொகுப்பாளரோ கத்துறாரு. அதோட முடியாது சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.